ஒரு 20 நிமிடத்தில் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்பீடாக சொல்லி முடிக்கிறேன், நேரம் இல்லாததுனால. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவரை ஏற்றுக்கொள்றீங்களா? அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரட்சிப்பு கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? ரட்சிப்பு கிடைக்கிறது. அவர் மரணித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் எழுந்த அந்த நாமத்தினாலே நாம் வாயினால நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடும் போது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? ஆமாம், மனதார நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாயினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள ரட்சிப்பு உண்டாகிறது. மனுஷகுமாரனாய் அவர் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இது வரலாறு, உண்மை சம்பவம். இப்பொழுது 2வது வருகை ஒன்று இருக்கிறது. 1வது வருகையில் அவர் எப்படி வந்தார்? மனுஷகுமாரனாக சரீர பிரகாரமாக இயேசு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ 2வது வருகை ஒன்று இருக்கிறது. அந்த வருகையை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். 2வது முறை ஒரு முறை வரப்போகிறார். அவர் எப்படி வருவார், அடுத்தது எப்படி வருவார், அதுக்கு அடுத்து என்ன நடக்கும், மரணத்துக்கு பிறகு என்ன சம்பவிக்கிறது அப்படின்றத குறித்து நாம் பார்க்க போகிறோம். உலகம் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறது. என்ன ஆராய்ச்சி அப்படின்னா, மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை என்னவாக இருக்கும், என்ன வாழ்க்கை இருக்கும் அப்படின்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் பல வருடங்களாக இந்த கேள்விக்கான பதில் தவறாகவே முடிந்து போகிறது. ஏன்னா தெய்வீக ஞானத்திற்கு மனுஷனுடைய விஞ்ஞானம் ஈக்குவல் கிடையாது. ஒருத்தர் ஒரு வாலிப பையன் ஒரு லெட்டர் எழுதிட்டு இறந்து போயிருக்கார். என்ன எழுதியிருந்தார்னா, நான் மரணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்ற வாழ்க்கையை பார்க்கறதுக்காக செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கார். எவ்வளோ பெரிய அறிவாளி முட்டாள் அப்படின்றத பார்த்துக்கங்க. உலகம் இப்படி முட்டாள்தனமாக அறிவாளி காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, மரணத்துக்கு அப்புறம், நம்முடைய ஜீவனத்துக்கு அப்புறம், இந்த வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிறது அப்படின்றதை தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வேதத்தில் மனுஷனுடைய நாட்கள் 60, பலத்தின் மிகுதியினால் 70, 80, அவங்களுடைய பலத்தினால் 100 வரைக்கும் வாழ்கிறாங்க. இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு, இந்த பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கை முடிந்த பிறகு நாம் எங்கே போகிறோம், நாம் யார் அப்படின்றத இந்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. மனிதருக்குள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துனா 3 பகுதிகள் இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம். சொல்லுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம். 3 பகுதி மனுஷனுக்கு இருக்கு. நீங்க பார்க்குற ஒரு உருவம் கருப்பாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, முடி கம்மியாக இருக்குது, கூட இருக்குது, சப்ப மூக்கு, நீல மூக்கு, குண்டு மூக்கு, எல்லாமே ஒரு சரீரம். சொல்லுங்க, சரீரம். இது வெளிப்புற தோற்றம். ஓகேங்களா? ஆவி அப்படின்னு இருக்கு. எல்லாரும் மூக்கில் கை வச்சு பாருங்க. இப்படி மூக்குள்ள கை விட்டுறதீங்க, மூக்கு மேலே வச்சு பாருங்க. ஓகே, காற்று வருதா? யாருக்கெல்லாம் வரல? யாருக்கெல்லாம் வரல? பாட்டிமாக்கு வரலையா? ஐயோ, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனே நம்பாதேன்னு வசனம் இருக்கு. அப்போ நாசியில் சுவாசம் இருக்கணும். நம்புறது அப்புறம் உங்களுது. அப்போ எல்லாருக்கும் நாசியில் சுவாசம் இருக்கு. அப்போ இதுதான் ஆவி. நமக்கு உயிர், காத்து. உயிர் பிரிஞ்சிருச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் காத்து. காத்து இது தேவன் தந்த இடத்திற்கு திரும்ப போயிடுது. ஒரு மனுஷன் இறந்த பிறகு இந்த சரீரம் என்ன ஆகுது? வழக்கத்தின்படி புதைக்கிறாங்க, இல்லைன்னா எரிக்கிறாங்க. சரீரம் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். அவ்வளோதான், வேலை முடிச்சு. காத்து தேவன் தந்த சுவாசம் தேவனிடத்துக்கு திரும்பி போயிடுது, கலந்துருது. காத்தோட காத்தா கலந்துருது. இன்னொரு 3வது பகுதி ஒன்று இருக்கு. 3வது பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி, ஆத்துமா. சொல்லுங்க, ஆத்துமா. ஆன்மா சுத்துதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஆன்மாலாம் சுத்தாது. உயிர் போச்சுன்னா ஆன்மா ரெஸ்ட்டுக்கு போயிடும். சரிங்களா? ஆன்மா சுற்றுறதெல்லாம் இங்கே கிடையாது. நாளுக்கு முன்னாடி செத்து போயிட்டான் அதனால் ஆன்மா சுற்றுது, ஆவி சுற்றுது, அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. வேதத்தின் படி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போது ஒரு ஆத்துமா மரணத்துக்கு அப்புறம் அழிவில்லாததாக இருக்கிறது. என்ன, எப்படி இருக்கா? சரீரம் அழிஞ்சிரும், ஆவி காத்தோட காத்தா கலந்துரும். ஆனால் ஆத்துமா, அதுதான் சுத்துதுன்றீங்க, இல்லைன்றீங்க, அழிவில்லாதுன்றீங்க. புரியும்படியாக சொல்கிறேன். இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் ஆத்துமா அப்படின்றது அழிவில்லாதது. இந்த ஆத்துமா தான் பரலோகம், நரகம், சொர்க்கம், நரகம் அப்படின்ற காரியம், மோட்சம், நரகம் அப்படின்றது. இந்த 2த்துல ஆப்ஷன் 1க்குள்ளே போகும். தெரிஞ்சுங்களா? புண்ணியம் செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லுவாங்க, கெட்டது செஞ்சால் நரகத்துக்கு போவோம்னு சொல்லுவாங்க. இந்த பூமியில் நாம் செய்யக்கூடிய செயலை வச்சு நாம் அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லா மதங்களும் எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. ஓகேங்களா? இது ரொம்ப பேசிக். இதற்கு வேதம் என்ன சொல்கிறது அப்படின்றத நாம் வேகமாய் வாசிக்க போகிறோம்.
மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 21, 22, 23. மத்தேயு 11, 21, 22, 23 வாசிப்போமா? இரண்டாம் வருகை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 11, 21வது வசனம். சாரி, மத்தேயு 16, 21. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21. அது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். 22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். 23. அவரோ திரும்ப பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னா போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை சொல்றார் அப்படின்னா, அவர் சொல்றாரு, மனுஷன் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாதகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்து நடக்க போகிற காரியத்தை முன்னதாக அறிவிக்கிறார். நான் கொலை செய்வாங்க, 3ஆவது நாள் உயிரோட எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசு வந்து தம்முடைய சீஷர்கள் சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ஐக்கியமாக இருந்த ஒரு நபர் தான் பேதுரு. அந்த பேதுரு சொல்கிறாரு, இயேசு தனியாக கூப்பிட்டு போயிட்டு, ஜீசஸ், இது உங்களுக்கு நடக்கக்கூடாது, நான் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரிக்டாக சொன்னோன்னே ஏசப்பா சொல்லிட்டாரு, இது வந்து தேவனுடைய சித்தம், நீ குறுக்கால நிற்காத அப்படின்னு சொல்லி இயேசு வந்து பேதுருவை வந்து சொல்கிறாரு, இது தேவனுடைய சித்தம், மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்காத, தேவனுக்கேற்றவைகளை சிந்தி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்த நோக்கமே என்னது, தான் மரிக்க வேண்டும், தான் மரிக்கணும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும் அப்படின்னு சொல்லி. அப்பொழுது மரித்தால்தான் அந்த மரணத்தின் மூலியமாக ரட்சிப்பு கிடைக்கும். இன்னைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்குமா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். அவர் மரிச்சதால் தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவர் மரிச்சதால் தான் இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கோம். அவர் மரிச்சதால் தான் நம்ம நீதிமான்களை மாற்றப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கு. அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமானாய் மாற்றிருக்கு. அவர் சொன்ன வார்த்தையின்படி மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சொன்ன காரியம் நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சு. பல தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களில், உலகம் தோன்றின நாட்கள் முதல்லேருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் வருவார், மரிப்பார், அவர் உயிரோடு எந்திரிப்பான்னு சொல்லி இன்னும் பழைய வேதங்கள் ஆகிய ரிக், யசு, சாம, அதர்வனன்னு சொல்லி அந்த வேதங்களையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துன்ற பேர் சொல்லப்படலை, ஆனால் மனுஷகுமாரன் வருவான், ஒரு ஆட்டுக்குட்டியானவர் வருவான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ உண்மை சரித்திரம். இயேசு வந்து மரித்து உயிர்த்து நம்முடைய பாவங்களை நீக்கிவிட்டார். இது முதலாம் வருகை முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுங்களா? புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். இப்போ அடுத்தது வாங்க, 27, 28 வாசிப்போம். இதே அதிகாரத்தில் 16, 27, 28. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடே கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 2வது வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வருகையில் என்ன சொல்லுங்க? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அவர் மரித்து உயிர்த்து 50 நாள் அளவும் இந்த பூமியில் வாழ்ந்து தம்முடைய சீஷர்களோடு அவர் பந்தி இருந்து ஜெபம் பண்ணி 50ஆவது நாள் பரமேறி போனார். எல்லா ஜனங்கள் கண்கள் பார்க்கும்படியாக அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி ராக்கெட் போயிட்டு அப்படியே ஏரோப்ளான் போய் அப்படியே மறைஞ்சிருது தூரத்தில் போய், அப்படி இயேசு கிறிஸ்து அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு வானத்துக்கு போயிட்டார். எப்படி வானத்துக்கு போனாரோ அதே போல மனுஷருடைய கண்கள் காணும்படியாக இங்கே சொல்ல, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார் அப்படின்னு சொல்லி, அவர்கள் தூதர்களோடு தூத சேனைகளோடு அவர் திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார்.
அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா? என்னை கொலை செய்வாங்க, 3ஆம் நாள் நான் உயிரோடு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் மரணத்துக்கு முன்னாடியே சொன்னார். சொன்ன வார்த்தையின்படி அவர் எழும்பி வந்தாரு, 50 நாள் இருந்து பரமேறி போனார். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா? அவர் திரும்ப அதே மாதிரி சொல்றாரு இந்த வார்த்தை. அன்னைக்கு இதே மாதிரி மேசியா வருவார் 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 சொல்லி யூதர்கள் காத்துட்டு இருந்தாங்க. இவர் தான் மேசியா அப்படின்ற ஏத்துக்கல. யூத குலத்தில் பிறந்தவர் தான் இயேசு. ஆனால் இயேசுவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புற ஜாதியாராகிய நாம் அவரை ஏற்றுக்கொண்டது பாக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் மேசியா வருவார் வருவார்னு நிறைய பேர் யூதர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மேசியா வந்துட்டாரு. 2ஆம் வருகைக்காக நாம் காத்து கொண்டு இருக்கோம். 2ஆம் வருகை எப்படி இருக்கும்? தம்முடைய தூதரோடு கூட வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த 2ஆம் வருகையில் பகிரங்க வருகைன்னு சொல்லுவாங்க. இதை பகிரங்கமாக வருவார், ராஜாவாய் வருவார். அப்படியே குதிரையில் அப்படியே ராஜா அப்படியே வருவார், ஒரு வீரம் வேகத்தோட வருவார். அந்த மாதிரி பகிரங்க வருகையாக வருவார். இந்த 2ஆம் வருகைக்கு முன்பதாக இன்னொரு வருகை இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. 2ஆம் வருகைக்கு முன்பதாக இன்னொரு வருகை இருக்கு. அந்த வருகைக்கு பேர் என்னன்னா ரகசிய வருகை. சொல்லுங்க, ரகசிய வருகை. அப்படியே பக்கத்துல காதுல சொல்லுங்க, ரகசிய வருகை. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இது ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை எப்படி வரும் அப்படின்னா, வாசிப்ப ஒரு வசனத்தை, மார்க் 13:32. மார்க் 13:32. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இந்த நாள், அந்த ரகசிய வருகை, அது யாருக்கும் தெரியாம இருந்தா ரகசியங்க. தெரிஞ்சிருச்சுன்னா அது ரகசியமா? இல்லை. அந்த ரகசிய வருகை சோதரம். ரகசிய வருகை யாருக்கு மட்டும் தெரியும்னா பிதாக்கு மட்டும்தான் தெரியுமா? பிதாக்கு மட்டும்தான் அந்த ரகசிய வருகை தெரியும். வேற தூதர்களுக்கும் தெரியாது, குமாரனுக்கும் தெரியாதான். மேபி ரகசிய வருகை இன்னைக்கு நைட்டில் இருக்கலாம், நாளைக்கும் இருக்கலாம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்கலாம், இல்லை 10 யுகங்கள் கழிச்சு இருக்கலாம். ஆனால் எப்போ இருக்குன்னு தெரியாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, பூமி இந்த வருஷத்தில் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. மாயன் கேலண்டர் அப்படின்லாம் சில காரியங்கள்லாம் வந்துருச்சு. இந்த ஒரு பெரிய கோள் வருது, பூமியை தாக்க போகுது, இந்த நாளில் பூமி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. நான் ஸ்கூல் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து 2 முறை சொல்லியிருக்காங்க. சயின்ஸு நியூஸ்லலாம் சொன்னாங்க, இந்த நாளில் ஒரு பெரிய ஒரு கோள் வருது, பூமியை தாக்க போது, பூமி டோட்டலாக கொலாப்ஸ் அப்படின்னு. நான் என் ஃப்ரெண்டெல்லாம் என்ன பண்ணேன் தெரியுமா? 21ஆம் தேதி பூமி அழியுதுன்னாங்க. 20ஆம் தேதி எங்ககிட்ட கையில் இருந்த எல்லா காசும் சேர்த்து பார்த்தா ஒரு 8 ரூபா தேறிச்சு. நல்லா பானிபூரியை சாப்பிட்டுட்டு, நல்ல பப்ஸை சாப்பிட்டுட்டு, நாளைக்கு பூமி அழிய போகுதுடா, நம்ம என்ஜாய் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கிள் எடுத்து ஊராக சுற்றுறோம். நைட்டு அப்படியே நான் நண்பனை பார்க்குறேன், அவன் என்னையை பார்க்குறான். என் ஃப்ரெண்டு பேர் மைக்கேல். 2 பேரும் ரொம்ப தோஸ்து. நாளைக்கு காலைல உயிரோடு இருப்போமான்னு தெரியாதுடா அப்படின்னு சொல்லி பக்கத்து பார்த்துட்டு நைட்டு தூங்கிட்டோம். காலைல விடிஞ்சு பார்த்தா எப்பயும் போல தான் இருக்குது. அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டோம். பூமி அழியும்னு பார்த்தா அழியல. இன்றைக்கி தான் பூமி அழியிற நாள். காலிலேருந்து பக்குன்னு இருக்க ஸ்கூலில். கிளாஸில் எல்லார்ட்டையும் அப்படியே ஒரு பரபரப்பாக போகுது கிளாஸில். இன்றைக்கி எப்போ அழிய போகுதுன்னு தெரில. கடைசி அந்த நாளே முடிஞ்சு போச்சு. இப்படி ரகசிய வருகை இப்போ இருக்கும் அப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜனங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் பல வருடங்கள் போயிடுச்சு. நிறைய ஜனங்கள் அதுக்காக ஆயத்தமானாங்க. இன்றைக்கி வந்துடும், ஏசு இப்போ வந்துடுவார், ஏசு இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது. மேபி இன்னைக்கு நைட்டாக கூட இருக்கலாம். வரமாட்டார் ஆண்டவர் அப்படின்ற ஒரு அசால்ட்டு இல்லை. ஆனால் ஒரு விஷயம்னா, ஏன் இந்த வருகை குறித்து நீ சொல்கிறேன்னா, இந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாக்க வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். இதுதான் முக்கியமான காரியம். அவர் எப்போ வேணாலும் வரட்டும் அப்படின்னு இல்லை, அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நல்லா தெரிஞ்சிங்களா? இந்த பூமியில் வாழ்கிறோன்னா அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவரோடு நாம் நித்தியமாய் வாழ வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம், அவரோடு வாழ்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்கெல்லாம் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். நமக்கு ஒரு பாக்கியம். அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லணும், யாருக்குமே தெரியாது எப்போ வருவாருன்னு சொல்லி. மார்க் 13:33 அடுத்த வசனம் சொல்லிருக்குல்ல, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்போ வருவாருன்னு தெரியாதுங்க.
எச்சரிக்கையா இருங்க. அந்த 10 கன்னிகைகள் கதை இருக்கு இல்லையா, 5 கன்னிகைகள் ஆயத்தமா இருந்தாங்க, 5 கன்னிகைகள் எண்ணெயை கொண்டு வரல அப்படின்னு சொல்லி ஆயத்தமா இருக்கும்போது மணவாளன் வரும்போது கல்யாணம் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆயத்தமா இருக்கணும், ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு நைட் ஆண்டவர் வந்தாலும் நான் ஆண்டவரோட போவேனா? நான் ஆண்டவரோட போவேனா? நான் வாச்சொல்ல மத்தேயு 16:27, அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். நம்ம சொல்றல, செய்யறதெல்லாம் செய்யட்டும், அநியாயம் செய்யறவன்லாம் செய்யட்டும், ஆனா அவனுக்கும் ஒரு தண்டனை இருக்கு. எவ்வளவு பாடுபடுத்த அவனுக்கு ஒரு நாள் இருக்கு அப்படின்னு சொல்றல, அந்த நாள் தான் அந்த நாள். உங்களுடைய கிரியைக்கு தக்க பலன் அவர் பார்ப்பார், செய்வார். அல்லேலூயா. எனவே அவருடைய ரகசிய வருகை ஒன்று இருக்கு. அந்த ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த ரகசிய வருகை எப்படி இருக்குமா? ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்குமா? திருடன் வர்றதை சொல்லிட்டா வருவான். ஃபோனை போட்டு, ஹலோ 5ஆம் நம்பர் வீடா, இன்னைக்கு நைட்டு நான் உங்கள் வீட்டுக்கு திருட வரேங்க அப்படின்னு வருவான். ஆள் இல்லா டைமை அப்படியே வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அதுதானே திருடன். நல்ல திருடனாக இருந்தால் அப்படி தானே வரணும். மாற்றவன் நல்ல திருடனா? எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கணும்? வந்தது தெரியக்கூடாது, போனது தெரியாது, தடமே இருக்கக்கூடாது. இங்கே சொல்லப்படுறது திருடனை போல வருவேன், வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஒரு நொடி பொழுதுல இப்படி வந்துட்டு போயிட்டு வரான். எப்படி? ஒரே நொடி. அதுக்குள்ள இயேசு அந்த ரகசிய வருகையில் வரான். அந்த ஒரு நொடி பொழுதுல நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதும் எடுத்துக்கொள்ளப்படாததும் யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்கு. நாம் செய்கிற கிரியைக்கு தக்கதாய் நாம் தேவனை நம்பி இருக்கிறதால, ஏசப்பா உங்களை தான் நம்பி இருக்கேன், நீங்க தான் என் ரட்சகர், நீங்க தான் எனக்கு மீட்பு கொடுக்கிறவர், நீங்க தான் எனக்கு நித்திய ஜீவன் அளிக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவரை முழுமையாய் நம்பி நன்மை செய்வோமானால் கர்த்தர் நிச்சயமாய் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அந்த ரகசிய வருகையில நம்ம மிஸ் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு காலம் இருக்கு. அதுக்கு பேர் உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்துல சிக்கனனா செத்தோம். அப்படி நம்ம சித்திரவதைப்படுத்துவாங்க. நான் அதை இன்னொரு நாள் சொல்றேன். இந்த ரகசிய வருகை குறித்து வேதத்தில் அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தின விஷயத்துல 16:15, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்மாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் சொல்லி. தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன். தன் வஸ்திரங்களை, வஸ்திரம்னா என்னது? ஒரு ரட்சிப்பை குறிக்கிறது. ஒரு ரட்சிப்பு. உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் காத்து கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா முடிவு படியந்தம் ரட்சிக்கப்படுவ நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து தான் என் தெய்வம், அவர் தான் என் ரட்சகர் அப்படின்னு யாரெல்லாம் நம்புறீங்களோ நீங்கள்லாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொண்டவர்கள். நீங்கள் பாக்கியவான்கள். அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு, நான் சரியில்லைனா, என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் சரியில்லைனா, போர்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஊருக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லி. இங்கே ஆணையூர் கட்டிங்கில் இங்கே போட்டிருப்பாங்க, மெயின் ரோட்டில் ஆணையூர் அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க. போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க, அது வேற. அது போஸ்டர் கிழிச்சானா அங்கே வந்து ஆணையூர்னு சொல்லியிருக்கோம். அந்த போர்டு காலமாக அங்கே தானே இருக்கும். அந்த போர்டு என்னைக்காவது நகுந்து வருமா? நகுந்தே வராது. ஆணையூர் செல்லும் வழின்னு. ஆனால் அந்த போர்டை பார்த்து போகிறவங்கலாம் ஆணையூர் போயிடுவாங்க. நம்ம அந்த போர்டு மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே இடத்துல நின்றுட்டு ஏசுதான் வழி, ஏசுதான் ரட்சகர்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் அதே இடத்துல நின்றுடக்கூடாது. நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு பரலோகம் செல்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் திருடனை போல வருவார். எப்படி இருக்கும் ரகசிய வருகை? எப்படி இருக்கும்? திருடனை போல வருவார். அல்லேலூயா. அவர் வர்ற நேரம் தெரியாது, போற நேரம் தெரியாது. ஆனால் நாம் விழிப்புள்ளவர்களாய் அவரை நம்பி இருந்தவமானால், அவர் நம்பி நம்ம நன்மை செய்தோமானால் கர்த்தர் வருகிற அந்த ஒரு நொடியில நம்மை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே மாதிரி தான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:2, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அதேதான் ஒவ்வொரு புத்தகத்திலையும், பைபிளில் எல்லா பக்கத்திலையும் அவருடைய வருகை குறித்து போடப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா
நான் சில வசனங்களை மட்டும் தான் எடுத்திருக்கேன். வேதத்தில் நிறைய இடத்துல அவருடைய 2ஆம் வருகையை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திருச்சபை எல்லாம் இந்த 2ஆம் வருகையை குறித்து போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் இல்லை, கத்தர் கண்டிப்பாக உன் கடனை அடைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், நீ செழிப்பாய் மாறுவாய், உன் நோயை குணமாக்குவாய், இதெல்லாம் ரைட்டுங்க. இந்த பூமியில் நாம் பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்கள் தான், நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் இங்கே எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு 2ஆம் வருகையில் விட்டுட்டு போயிட்டாருன்னு வச்சிங்களேன், we are failed. நம்ம என்னதான் பூமியில் சாதிச்சாலும் சரி, பட்டங்கள், பதக்கங்கள், பதவிகள், பொருள்கள் எல்லாம் வாங்கினாலும் சரி, அவர் வருகையில் நம்ம மிஸ் ஆயிட்டோம்னா we failed. நித்தியத்தில் போய் சேருகிறது தான் உண்மையான வெற்றி. இந்த பூமியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த பூமியில் பாடுபட்டாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு நாம் போகிறோம்னா அது தாங்க இருக்கிறதுலே சக்ஸஸ். அல்லேலூயா. அந்த சக்ஸஸ், அந்த இட்டர்னல், அந்த நித்தியத்துக்குள்ளே நாம் போக வேண்டும். அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே நாம் போகணும். இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். 80 வருஷம் பிரதர், 60 வருஷம் பிரதர், 60 வருஷம் பெருசுனா அங்கே எத்தனை வருஷம் வாழ போகிறோம் தெரியுமா? பின்னாடி வாசிக்க போகிறோம். 1000 வருஷம். 1000 வருஷம். அவருக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த ஒரு நாளை போல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, 1000 வருஷத்துக்கு அப்புறம் நித்தியமாக இருக்க போகிறோம். அது பிரமிக்க வைக்கும் அந்த காரியங்கள்லாம். அம்மாவோட வயிற்றுக்குள்ளே எத்தனை மாதம் இருந்தோம்? எல்லாரும் நம்புறீங்களா? யாராவது பார்த்தீங்களா? எண்ணிங்களா? குழந்தைய பிறந்தப்போ நான் கரெக்டாக 10 மாதம் ஆயிடுச்சு, வெளியில் வர போகிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? பார்க்குறோம், கேள்விப்படுறோம், சொன்னாங்க, கேட்டாங்க. சில பேர் குறை மாதத்தில் பிறக்கிறாங்க. 10 மாதம் தாண்டி யாரும் பிறக்கிறது இல்லை. அப்போ அதை நம்புகிறோம்ல. இந்த பூமியில் 50 வருஷம், 60 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம் வாழ்கிறோம், அதை நம்புகிறோம்ல. இதே போல தான் நித்திய காலமாய் அவரோட வாழப்போகிறோம். இதையே நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அந்த நித்தியத்திற்கு நீங்கள் போகணும்னா ரகசிய வருகை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இந்த ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாலும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக நாம் இந்த பூமியில நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை, பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவனை தேடுகிறதுல நாம் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நமக்கு ஆசீர்வாதங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், வேலையை ஆசீர்வதிப்பார், கடனை மாற்றுவார், இஎம்ஐ கட்ட வைப்பார், எல்லாம் எவ்ரிதிங் ஓகே. பட் கடவுள் வரும்பொழுது அவரோடு நித்தியத்தில் சேர வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு வெற்றி. அல்லேலூயா. அந்த 2ஆம் வருகை எப்படி இருக்கும் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 சொல்லப்பட்டிருக்கு. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். அவர் கண்கள் யாவும் காணும். எப்படி எல்லா கண்கள் பார்க்கத்தக்கதா இயேசு மனுஷனாய் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி எல்லாருடைய கண்கள் பார்க்கத்தக்கதா 2ஆம் வருகை இருக்கும். இது ரகசிய வருகை இல்லை, இது 2ஆம் வருகை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது 2ஆம் வருகை, பகிரங்க வருகை. ரகசிய வருகை எப்படி இருக்கும்? திருடனை போல வர்ற நேரமே தெரியாது, போற நேரம் தெரியாது. இரவில் திருடன் வருகிற விதமாய் வருவார். ஒரு நொடி பொழுதுல வந்து போயிடுவார். ஒரு மின்னலை போல வந்து போவார். இது ரகசிய வருகை. ரகசிய வருகைக்கு அப்புறம் 2ஆம் வருகை, பகிரங்க வருகை. இது மேகங்களுடனே திரளான தூதர் கூட்டங்களோடு அவர் ராஜாவாய் வருவார். ஹல்லேலூயா. அந்த வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். ரகசிய வருகையில் மிஸ் ஆயிட்டோம்னா 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அப்போ மரித்த எல்லாரும் உயிரோடு எந்திரிப்பார்கள். அது வரைக்கும் அவருடைய வருகை வரைக்கும், இந்த 2ஆம் வருகை, ரகசிய வருகைன்னு இருக்கு இல்லையா, அந்த வருகை வரைக்கும் இயேசு கிறிஸ்து பரமேறி போனார் இல்லையா, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி 50 நாள் இந்த பூமியில் வாழ்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா. அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை பேர் மரித்தவர்களாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் மரிச்சிருக்காங்களோ அவங்களும் உயிரோடு எந்திரிப்பாங்களாம். அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள், சந்ததிகள் 2000 வருஷமாக இருந்த சந்ததிகள்லாம் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அப்போ தான் அவங்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் நியாயத்தீர்ப்புக்கென்று போவார்கள். புரிஞ்சுங்களா? அவர் அந்த 3 நாள் கல்லறையில் இருந்தார் இல்லையா. எத்தனை நாள் கல்லறையில் இருந்தார்? அந்த 3 நாள் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய ஆவி பாதாளத்துக்கு போச்சான்.
பாதாளத்துக்கு போய் அங்கேயும் அவர் சுவிசேஷம் சொல்லியிருக்கார். அந்த 3 days டைம் அவர் எடுத்திருக்கார்ல, உயிர்த்தெழுத நாள், அந்த 3 நாள் வரைக்கும் அவர் பாதாளத்தில் இருந்த ஆவிகளுக்கு சுவிசேஷம் சொன்னார் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த 2000 வருஷ காலமாக மரித்தவர்களுடைய ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படும். அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். கொஞ்சம் பார்த்துங்க ப்ளீஸ். வெளியில கூட்டு போயிடுங்க. ஸோ 2ஆம் வருகை ஒரு பகிரங்க வருகையாக இருக்கும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 24:30. கொஞ்சம் வெளியில கூட்டு போயிடுங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு 24:30 வாசிப்போமா? அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். 31ஆம் வசனம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பகிரங்க வருகை, ரகசிய 2ஆம் வருகை, திரளான தூதர்களோடு அவர் வருவார். மிகுந்த வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வர்றத பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் பார்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவருடைய வருகை எப்போ வேணாலும் இருக்குங்க. ஒருவேளை நம்முடைய நாட்கள்லையும் இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய சந்ததிகள் நாட்கள்லையும் இருக்கலாம். அது யாருமே எப்போன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு வந்தாலும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன். இன்றைக்கு இந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்தாலும் நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஆமென். நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எம்ஜிஆரை நம்ம பார்த்ததில்லை, ஆனால் அப்துல் கலாமை பார்த்துருக்கோன்னா நேரில் இல்லை, நம்ம வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்கார். காந்தியடிகளை பார்த்ததில்லை. ஒருவேளை ஐயாவுடைய காலத்தில் காந்தியடிகள் இருந்திருக்கலாம், அப்போ அவர் கேள்விப்பட்டிருக்கலாம் காந்தியடிகள் இப்படி தான், நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா நம்ம வாழ்ந்திருக்கிறாரு. அவருடைய காலத்தில் நம்ம அவருடைய மரணத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மனுஷகுமாரனுடைய அடையாளம் அங்கே இயேசு கிறிஸ்துவை நம்ம யாரும் பார்த்ததில்லை, ஆனால் விசுவாசிக்கிறோம். இயேசு வருவார். விசுவாசிக்கிறோமா இல்லையா? அந்த விசுவாசத்தின்படி அவர் வருவார். அவர் நம்ம எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. எனவே தேவனை நம்புவோம். முதல்ல என்ன சொன்னேன்? முதல் வருகை எப்படி இருந்தது? மனுஷகுமாரனே வந்தார், சரீர பிரகாரமே வந்தார். அவர் நம்முடைய பாவங்களை அவர் மேலே சுமந்தார். அவர் அடிமையின் ரூபமாய் மாறினார். அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டு மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். 50 நாள் கழிச்சு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது முதல் வருகை முடிஞ்சிருச்சு. 2ஆம் வருகை பகிரங்க வருகையாக வருவார். மேகங்கள் மேல் வருவார். அவருடைய கண்கள், எல்லாருடைய கண்கள் அவரை காணும். திரளான தூதர் சேனை கூட்டங்களோடு வருவார். ராஜாதி ராஜாவாய் வருவார். இது பகிரங்க வருகை. அதுக்கு முன்பதாக ரகசிய வருகை. ஒரு நொடி பொழுதுல திருடன் வருகிற விதமாய், இரவில திருடன் எப்படி வரும்னா அந்த விதமாய் இயேசுனுடைய வருகை இருக்கும். இந்த வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, இந்த வருகையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ரகசிய வருகை முடிஞ்சிருச்சு, பகிரங்க வருகை 2ஆம் வருகை முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? நியாயத்தீர்ப்பு நாள். நியாயத்தீர்ப்பு நாள். அந்த நியாயத்தீர்ப்பு நாள் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி. என்ன கேள்விக்குறி? நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மோட்சத்திற்கு போவோமா, நரகத்திற்கு போவோமா? பரலோகத்துக்கு போவோமா, நரகத்திற்கு போவோமா? அவன் கிரிக்கு தக்கதாக. சரி, நான் நல்லதே செஞ்சுட்டேங்க, நான் என் வாழ்நாள் முழுவதும் நான் நல்லது மட்டும்தாங்க செஞ்சுருக்கேன், ஒரு எறும்புக்கு கூட நான் தீங்கு நினைக்கல, நான் பரலோகம் போயிட முடியுமானா? முடியாது. ஏங்க, நான் நல்லது தானே செஞ்சேன், ஒரு தீங்கு கூட செய்யலையே, அப்போ ஏன் நான் பரலோகத்துக்கு போக முடியாது? நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் ஒரே ஒரு குவாலிஃபைட் நீங்கள் ஆகலை. என்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால் ரட்சிக்கப்படலை. நீங்கள் எவ்வளோ நல்லதுன்னா செய்யுங்க, என் வாழ்நாள் ஃபுல்லாக நல்லது. ஒரு 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 மத கூட்டங்கள் இருக்குது, எக்ஸாக்டாக அவங்க பேர் தெரியல எனக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு விசிறி எடுத்துகிட்டு விசிறிட்டே போவாங்க. முன்னாடி அவங்க நடக்கிற பாதையில் விசிறிட்டே போவாங்க. ஏன் விசிறாங்க தெரியுமா? ஒருவேளை அந்த இடத்துல எறும்பு, கட்டெரும்பு இந்த மாதிரி ஏதாவது காலில் மிதிப்பட்டு செத்துருமோ அப்படின்றத அவங்க என்ன பண்ணுறாங்க? விசிறிட்டு அதெல்லாம் தள்ளிட்டு அவ்வளோ பாதுகாப்பு, அவ்வளோ நன்மை செய்கிறவர்களாக இருக்காங்க.
ஆனால் ஒரு காரியம், நீங்கள் என்னதான் நன்மை செஞ்சாலும் சரி, ஏம்மா கொஞ்சம் கவனிங்கம்மா, அப்படி வெளில கூட்டு போயிடுங்கம்மா, தேங்க்யூ. அப்போது அவ்வளோ விசிரிச்சுட்டு போயிட்டு அந்த சின்ன உயிரையும் கொல்லக்கூடாத அளவுக்கு அவங்கள தன்னை நன்மை செய்கிறவங்க நடத்துகிறாங்க. ஆனால் இயேசு இல்லாத அவர்கள் வாழ்க்கை, அவருடைய ஆத்துமா பரலோகத்துக்கு செல்லாது. அல்லேலூயா. அப்போ நான் எல்லாமே அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இயேசுவை ஏற்றுக்கலாமா அப்படின்னா அப்படி இல்லைங்க பொருள். நன்மை செய்யணும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்யுங்க. ஆண்டவரே சொல்கிறாரு, பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க, இந்த சிறியவர்கள் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று அவருடைய நாமத்தினால் நீங்கள் நன்மை செய்வீர்கள். ஆனால் பரலோகத்தில் நமக்கென்று ஒரு இடம் இருக்குது. நியாயத்தீர்ப்பு நாள் வருகிறது. அவன் கிரியைக்கு தக்கதாக தேவன் அன்றைக்கு பலன் அளிப்பார். கர்த்தர் நாம் இயேசு விசுவாசிக்கிற நாம் எல்லாருக்குமே தேவன் நிச்சய ஜீவனை தருவார். ஹல்லேலூயா. சரி, நியாயத்தீர்ப்பு நாள் வந்துருச்சு, நம்ம நியாயம் தீர்க்கப்பட்டோம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கட்டும், நன்மை செஞ்சோம், இதனால் நமக்கு பரலோகத்தை தேவன் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வேதம் சொல்லுது, அதுக்கப்புறம் அந்த நியாயத்தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் 1000 வருட அரசாட்சி இருக்குமா. 1000 வருட அரசாட்சி. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில். வெளிப்படுத்தின விசேஷம் 20:2. 1000 வருட அரசாட்சி பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் வசனத்தில், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 1000 வருஷம் இயேசுவோடு நாம் அரசாளுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் எப்படின்ற அளவு இமேஜின் பண்ணுறது கூட சில நேரங்களில் முடியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை, இயேசுவோடு இருப்போம். அல்லேலூயா. அது போதும் இல்லை, இயேசுவோடு இருப்போம், அது போதும் நம்முடைய வாழ்க்கையில். இந்த 1000 வருடம் கழித்து மறுபடியும் என்ன நடக்குதுன்னா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1000 வருடம் அரசாட்சிக்கு அப்புறம் 2 பேதுரு 3:11, புதிய வானம் புதிய பூமி இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் 12ஆம் வசனத்தில், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழியும், பூதங்கள் எரிந்து உருகிப்போம். 2 பேதுரு 3:13, அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் புதிய வானம் புதிய பூமி, இது எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ண முடியல. ஆனால் இயேசுவோடு இருப்போம். அல்லேலூயா. மரணத்துக்கு அப்புறம் இவ்வளோ காரியங்கள் இருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. கடைசி சத்துரு, பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். இந்த மரணம் நமக்கு எப்படி வந்தது? ஆதாம் ஏவாள் அன்றைக்கு பாவம் செய்ததுனால மரணம் பூமியில் வந்தது. ஒரு மனுஷனுடைய தவறுதலினால மரணம் இந்த பூமியில் வந்தது. அதே போல ஒரு மனுஷனுடைய அவருடைய ரத்தம் சிந்துதலினால அந்த மரணத்தை ஜெயமாய் விளங்க முடியும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு மரணம்னா பயம், ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மரணம் தேவனோடு வாழ்க்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. தேவனோடு நித்திரை கொள்கிற வாழ்க்கை. நம்ம அடக்க ஆராதனை போகும்போதெல்லாம் சொல்லுவோம், சரீரம் விதைக்கப்படுது ஆனால் ஆத்மா தேவனோடு போகிறது, அவரை அந்த இடத்துல நாம் பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் சரீரங்களை விதைக்கிறோம். அல்லேலூயா. எனவே கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம், நம்பிக்கை இல்லைங்க, நம்பிக்கை எல்லாம் கிடையாது. நம்பிக்கை ஒருவேளை நம்பிக்கை கெட்டுக்கு போகலாம், ஆனால் நம்பிக்கை கிடையாது. கர்த்தர் சொல்லுகிற உத்தரவாதம், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன். அவர் வாக்குத்தத்தம் பண்றார்.
அந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனை தந்து, ஜீவ கிரீடத்தை தந்து, ஜீவ கனியை தந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது இந்த சப்ஜெக்ட்? ஆமென். கர்த்தர் இன்னைக்கு 2ஆம் வருகையை குறித்து பேசும்படியாக ஏவி இருக்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் நாம் தெரிந்து வைக்க வேண்டியது அவசியம். வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, கர்த்தர் இந்த மாதிரியான காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துறதுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதுக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நாம் கண்களை மூடி செபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆண்டவரே, நிறைய வசனங்கள் சொல்லுது ஏசப்பா. 1000 வருட அரசாட்சி, புதிய வானம், புதிய பூமி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு அது புரியாத ஒரு இமேஜினேஷனாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஏசப்பா, நாங்கள் இயேசுவோடு இருப்போம். ஆமென். இயேசுவோடு இருப்போம். அந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்கு போதும் ஏசப்பா. மரணத்துக்கு அப்புறம் இயேசுவோடு நாங்கள் வாழ்வோம் அப்படின்ற நிச்சயம் எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி. நித்திய ஜீவனை அளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ராஜா. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. நீர் கொடுத்த வெளிப்பாட்டிற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக நீர் உயிர்த்தீர் ஆண்டவரே. எங்களை நீர் மீட்டெடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்களுக்காக நீர் மீண்டும் வருவீர் ஏசப்பா. ஆண்டவரே, ராஜாதி ராஜாவாய் நீ வரப்போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வருகையில் நாங்களும் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரே, உங்கள் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நாங்கள் வாழ்கிறதுக்கு, உங்கள் மடியில் நாங்கள் இருப்பதற்கு தேவன் தகுதிப்படுத்தினீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் திருச்சபை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருச்சபை குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. இந்த கொடுத்த அந்த அன்பின் ஐக்கியத்திற்காக நன்றி ராஜா. இன்னும் வர தடைப்பட்டவர்களை நினைக்கிறேன் ஆண்டவர். வரும் நாட்களில் கொண்டு வாங்க, ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தேவனுடைய வருகை மட்டும் காத்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.